வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது யாருக்கோ நீங்க சொன்னது இதை உங்களுக்கே சொல்ல வச்சுட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே சீமான் ப்ரோ. 2011 ஆரம்பிச்ச பிரச்சனைய 2025 ஆகியும் இப்படி ஜவ்வா இழுத்துட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா சீமான் ப்ரோ? ரிலேஷன்ஷிப்னால எவ்வளோ பெரிய தலைவர்களா இருந்தாலும் பிரச்சனை தான். ரிலேஷன்ஷிப்பை கரெக்டா மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா உங்க வாழ்க்கையே நிம்மதியே இழந்துருவீங்க. இதுக்கு தான் லவ் சைக்காலஜியும் ரிலேஷன்ஷிப் சைக்காலஜியும் படிங்கடான்னு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். பிப்ரவரி 28 அவரை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்ற விஷயம் தான் இப்ப பரபரப்பா நம்ம தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கிறாங்க. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? ரிலேஷன்ஷிப் பாலிடிக்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைவராகிய நம்ம சீமான் ப்ரோ யங்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் நல்லா பவர்ஃபுல்லா பேசுறாரு. வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு பேசியே நிறைய மக்கள் கிட்ட அஸ் ஒரு பொலிட்டீஷியனா, அஸ் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நல்ல இடம் பிடிச்சிருந்தாரு. ஆனா அவரோட பர்சனல் லைஃப் என்ன ஆச்சு? செல்ஃப் டிசிப்ளின் இல்ல, நம்ம லைஃபை கரெக்டா நம்ம லீட் பண்ண தெரியல அப்படின்னா மக்களை எப்படி நம்ம லீட் பண்ணுவோன்ற சந்தேகம் மக்களுக்கு வருமா இல்லையா? எந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கும் நான் சப்போர்ட்டும் பண்ணல, அவங்கள அப்போஸ் பண்ணியும் நான் பேசல. ஜஸ்ட் அவங்களோட சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவை மட்டும் தான் இங்க நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ ஆஸ் அ ஒரு பொலிட்டிக்கல் லீடரா, ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகரா இருக்கிற சீமான் ப்ரோ அவரோட பர்சனல் லைஃப்ல நடக்கிற சில விஷயங்கள், அவரோட பர்சனல் லைஃப்ல சில விஷயங்களை கவனிக்காம விட்டதுனால இப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ல அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பிப்ரவரி 28 அவரை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்ற விஷயம் தான் இப்ப பரபரப்பா நம்ம தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கிறாங்க. சோ இதுக்கு என்ன காரணம்? ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நம்மள அரெஸ்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போய் விடுமா அப்படின்லாம் கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அஸ் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இவர் சீமான் ப்ரோ மேடை போட்டு எல்லாருக்கிட்டையுமே, ஈவன் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு ஸ்பார்க்கிங்கான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு தான் இருந்தாரு. அதாவது நம்மளோட சிஸ்டம் எல்லாம், நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம் எல்லாம் கரெக்டா இருக்கு, எந்த அளவுக்கு அதை நம்ம வந்து ரீபேர் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய பேசினாரு. நம்ம சட்டங்களை வந்துட்டு மதிக்கணும், நம்மளோட உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது, நம்மளோட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாது, இது எல்லாத்தையும் பேசுனீங்களே. ஆனா சீமான் அவரோட வீட்டுல மெட்ராஸ் ஹைகோர்ட் அனுப்பிய அந்த சம்மன் நோட்டீஸை ஒட்ட வந்ததுக்கு அவரோட வீட்டுல இருந்த செக்யூரிட்டி அந்த சம்மன் நோட்டீஸை கிழிச்சு போட்டுட்டு போலீஸ் கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை பத்தி நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமிக்கும் சீமான் ப்ரோக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு. இது வந்து 2011 இருந்தே நடந்துட்டு இருக்குது. சீமான் சில மூவிஸ்ல எல்லாம் நடிச்சிட்டு இருந்த போது ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இன்டிமசி கிரியேட் ஆயிருக்கு. ரெண்டு பேருக்கும் இடையிலையும் காதல் நல்லா பூத்து குலுங்கிருக்கு. ஆனா இவர் வந்து என்ன ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு நம்ம சீமான் ப்ரோ வந்து ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி அவங்க கிட்ட, ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியே வந்து ரொம்ப வருஷம் ஒரு இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஸோ இவர் கொடுத்த அந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் அது நிறைவேறாமையே போயிட்டு இருக்கே, வருஷங்கள் கடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் 2011 ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி வந்து செக்ஷுவல் அசால்ட் அலிகேஷன் சீமான் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க, ரிலேஷன்ஷிப்ல இத்தனை வருஷம் இருந்தாங்க ஆனா இன்னும் என்ன கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 2 வருஷமா இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போது சீமான் திருப்பியும் அவங்க கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொன்னதாகவும், 2013 ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டதாகவும் சில தகவல்லாம் சொல்லப்படுது. ஓகே, இந்த பிரச்சனை 2013 முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லி பார்த்தா திருப்பியும் அவர் வந்து கல்யாணம் பண்ணல, அந்தா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிஸியா இருக்கேன், இதை பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியே தட்டி கழிச்சிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ திருப்பியும் ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி வந்து கோவப்பட்டு அவங்க 2023 திருப்பியும் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி என்னைய ஏமாத்திட்டாரு, கல்யாணம் பண்றேன்னு ஆசை வார்த்தை சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு, அதனால நான் ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பியும் இந்த கேஸை தொடர்றாங்க. இப்போ 2025 ஆயிடுச்சு, அகைன் 2 வருஷம், அதாவது கணக்குப்படி பார்த்தா 15 வருஷமா இந்த கதை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே. என் பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி அலிகேஷன் கொடுக்குறாங்க, இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இதெல்லாமே அவர் வந்து அப்போஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே பதில் வந்து மீடியா மூலியமா, பிரஸ் மூலியமா சொல்லிட்டு இருந்தாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட் அனுப்பி இருக்கிற ஒரு சம்மனுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதாவது பிப்ரவரி 28 வந்துட்டு அவங்க கோர்ட்ல ஆஜராகணும், ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நோட்டீஸ். என்னதான் நம்ம மேல தப்பே இல்லை அப்படின்னாலும்
இந்த அலிகேஷனுக்கு, இந்த குற்றச்சாட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் படி லீகல் நோட்டீஸை நம்ம மதிக்கணும்ல. பொலிட்டிக்கல் லீடரா இருந்துட்டு நீங்களே கவர்மெண்ட்டையும் கவர்மெண்டோட ரூல்ஸையும் மதிக்காம அந்த சம்மன் அப்படியே கிழிச்சு போட்டுட்டு போலீஸ் எல்லாத்தையுமே அடிக்கிற காட்சிகளை நம்மளும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பண்றப்போ மக்களுக்கு எப்படி நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பொலிட்டிக்கல் லீடரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்கோர்ஸ் நீங்க கொடுக்குற லா அண்ட் ஆர்டரை எப்படி மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க? இதை பத்தி நீங்க ஒரு பேசிக்காவே நினைச்சு பார்க்கலாமே. என் மேல தப்பு இல்லை அப்படின்னா நான் ஏன் சைலண்டா இருக்கணும்? ஃபால்ஸ் அலிகேஷன் தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். எவ்வளோ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மேல வந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா அவங்க எல்லாம் கரெக்டா அந்த கோர்ட்ல போய் ஆஜராகி இதுக்கெல்லாம் இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசமா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க தானே. அப்போ இவர் எதுக்குமே பதில் சொல்லாம சைலண்டா இருக்கிறதும் அதை இக்னோர் பண்றதும் தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்து நிக்குது. இத டிஃபியன்ஸ் அகைன்ஸ்ட் அத்தாரிட்டின்னு கூட சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாம பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கீங்க, உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, நீங்க ஒரு நல்ல விஷயத்த ஒரு கோட்பாடுகளை நீங்க எடுத்துட்டு போறவங்களா இருக்கும்போது உங்களோட மாரல் உங்களோட செல்ஃப் டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம் தானே. நீங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுங்க, பண்ணாம போங்க, உங்களோட பர்சனல் விஷயங்கள் அது உங்களோடயே இருக்கட்டும். ஆனா அது ஒரு பப்ளிக்கா உங்க மேல ஒரு அலிகேஷன் ஒரு கம்ப்ளைண்டா வருதுன்னும் போது உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு, உங்களை நம்பி இருக்கிற உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு, உங்களோட மக்களுக்கு சீமான் ப்ரோ உங்களை ரோல் மாடலா பார்த்துட்டு இருக்கிற உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணமா தானே இருக்கணும். ஸோ இதுக்கு ஏன் நீங்க இன்னும் பதில் சொல்லாம இதை வந்துட்டு ஒரு வன்முறையாகவும் அடிதடியாகவும் இதை ஒரு பெரிய பிரச்சனையாகவும் அதுவும் உங்களோட பர்சனல் விஷயங்களை வந்து பப்ளிக்கா கொண்டு வர அளவுக்கு ஏன் இப்படி நடந்துக்கணுன்றதான் அஸ் அ சைக்காலஜிஸ்டா என்னோட கேள்வி. முக்கியமா நியாயத்துக்காக போராடுறவங்க அண்ட் ஒரு சிஸ்டம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அதிகமா பேசுற நீங்க அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி யூனிஃபார்ம்ல இருக்கும்போது போலீஸ் எல்லாம் அடிக்கிறது, தடுக்கிறது, அவங்க கவர்மெண்ட் ஆர்டரை மதிக்காம இருக்கிறது, இது வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க வியூவர்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ணன் மேல எந்த தப்புமே கிடையாதே, அவங்களை இப்படிலாம் அடிச்சு இழுத்துட்டு போறாங்களே, இல்லை இந்த மாதிரி எல்லாம் போலீஸ் வந்து டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு அனுதாபப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. உங்களோட சைலன்ஸ் அந்த ரொம்ப நீங்க அமைதி காக்குறதோ அந்த இக்னோர் பண்றீங்க, ஒரு கேள்விக்கான பதிலை நீங்க ப்ராப்பரா கொடுக்கலன்னும் போதுதான் அங்க ஏதோ மர்மம் இருக்கு. ஸோ நீங்க வந்து சஸ்பீஷியஸா இருக்கீங்கன்றத வெளிப்படுத்துது. ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி சீமானோட பேரை கெடுக்கணுன்றதுக்காக இதை பண்றாங்க, இல்ல ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுக்குறாங்க, எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டுமே இதுக்கான ப்ராப்பரா அவங்க பதில் சொல்லிட்டாங்க, கோர்ட்ல வந்து ஆஜராயிருந்தாங்க. 15 வருஷமா நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி தானே இருக்கும். இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் லீலைகள் ஏதாவது இருக்கா, இதுக்கு பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். லீகல் கான்சிக்வன்சஸ் நினைச்சு ஒரு பயம் வர்றதுனால கூட அதை அவாய்ட் பண்ணலாம். ஐயோ இதனால இந்த ப்ரூஃப் எல்லாம் வந்து நம்மளை முன்னாடி வச்சு கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது, வேற வழி இல்லையே, நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சின்ன பயம் வருதுன்னா இதை நம்ம சைக்காலஜில எப்படி சொல்லுவோம்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபியர் வருது அப்படிங்கும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அதை நீங்க எதிர்த்து செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் உங்களை பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்காக நீங்க ஃபைட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ளைட் எஸ்கேபிசமா ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ வியூவர்ஸ் இது ரெண்டுல எது அவருக்கு பொருந்துன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. காக்னிட்டிவ் பயாஸா இருந்ததை கன்ஃபர்மேஷன் பயாஸா மாத்திட்டு இருக்காருன்னு தான் சொல்லலாம். தனி மனிதனோட நிம்மதி, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம், உங்களோட வாழ்க்கை துணையும் ரொம்ப முக்கியம். எப்படி அந்த பழக்கங்களை நீங்க லிமிட் பண்ணிக்கிறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா உங்களோட பவுண்டரி எப்படி நீங்க செட் பண்ணிக்கிறீங்க, இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ற ஒரு ஃபேக்டரா தான் இருக்கு. ஸோ திங்க் அபவுட் இட் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.